ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் என்னோட தங்கச்சிங்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 42 இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபுல் கட்டிங் வீடியோ போட்டு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் உங்களுக்கு புரிகிற மாதிரி. அப்புறம் ஒரு நபர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எந்த கமெண்ட்ஸுக்குமே ரிப்ளை பண்ணுறதில்ல, அப்புறம் வீடியோ போடணும்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு தான் இந்த பதிவு. அதாவது எல்லா கமெண்ட்ஸும் படிச்சுட்டு எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணுறதை தவிர்த்து அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. ஏன்னா நான் ரிப்ளை பண்ணலைங்கிறதுக்காக கமெண்ட்ஸ் படிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. நான் எல்லா கமெண்ட்ஸும் படிச்சிருவேன். படிச்சுட்டு அதில் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் போடணும் அப்படிங்கிறது தான் என்னோடய குறிக்கோள். கண்டிப்பாக நான் எல்லா கமெண்ட்ஸும் நான் படிக்க தான் செய்கிறேன். நீங்கள் படிக்கலன்னு தவிர நினைக்க வேண்டாம். இப்போ வீடியோ கிளப்பலாமா? வாங்க போகலாம். இப்போது 42 இன்ச்சு மெஷர்மெண்ட்டில் ஒரு கட்டிங் போட போகிறோம். லைனிங் கிளாத் பார்த்திங்கன்னா 1 மீட்டரும் 10 சென்டிமீட்டரும் நான் எடுத்திருக்கேன். அப்போ தான் கொஞ்சம் தாராளமாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு நான் லைனிங்கை கட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி இந்த ஜாஸ்மின் கிளாத்தும் இதுவும் 1 மீட்டர் 10 சென்டிமீட்டர் தான் எடுத்துருக்கோம். நமக்கு வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் இல்லாமல் கரெக்டாக வேணும்னா இந்தளவுக்கு கொஞ்சம் கூட எடுத்துக்கிட்டால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம வழக்கம் போல் கீழே 2 இன்ச்சு விடுவோம் இல்லையா, அது வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு. இப்போ இடுப்பில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு இல்லை 1 இன்ச்சு விட்டால் போதும். ஏன்னா நம்ம சப்ளை பீஸ் கொடுத்து அடித்து திருப்ப போகிறோம். அதனால் கம்மியாக இருந்தால் போதும். ஒரு இன்ச்சு விட்டுருக்கேன். இவங்க ப்ளவுஸோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா 16 இன்ச்சு. நான் வச்சுருக்கேன். நல்லா இறக்கமாக போடுவாங்க. ரெடி அளவு 16 இன்ச்சு. மேலே ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு கழுத்தோட அகலம் வந்து நான் 3.5 இன்ச்சு நான் வைக்கிறேன். 3.25 கூட தாராளமாக வச்சுக்கலாம். நான் 3.5 இன்ச்சு வைக்கிறேன். கழுத்தோட இறக்கம் வந்து 6 இன்ச்சு. ஷோல்டர் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நமக்கு ஒரு 2.5 இன்ச்சு 2.25 நான் எடுத்திருக்கேன். அந்த ஷோல்டர் பிடிச்சி தைக்கிறதுக்கும் சேர்த்து 2.25 இன்ச்சுன்னு எடுத்திருக்கேன். ஷோல்டர் 2.5 இன்ச்சு இருந்தால் போதும். எல்லாேருக்கும் அந்த 2.5 இன்ச்சு இருந்தால் தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா அதிகபட்சம் ஒரு 2.25 நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ பாடி சுற்றளவு பார்த்திங்கன்னா 42 இன்ச்சு. அந்த 42 பாதியாக பிரிச்சிங்கன்னா 21 வரும் இல்லையா, அந்த 21ல் 2 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. அந்த 21ல் 2 இன்ச்சு சேர்த்துட்டோம்னா 23 இன்ச்சு வரும். அந்த 23ல் பாதி 11. இது வந்து ரெடி அளவு 11. அளவு லைன் போட்டுக்கலாம். இது ரெடி அளவு. இது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத் விடுவோம் இல்லையா, அதுதான் அந்த 1.5 இன்ச்சு. இப்போ நம்ம நார்மலாக வந்து ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து ஒரு ஆம்கோலால் வந்து ஷோல்டர்லேருந்து 13 வச்சு அந்த 13 8 இன்ச்சு எடுப்போம். அதாவது நார்மலாக உள்ளவங்களுக்கு. இப்போ வந்து இவங்க கொஞ்சம் ஆள் கொஞ்சம் வெயிட், அதாவது 42 இன்ச்சு பாடி சுற்றளவு வருதுன்னு சொல்லும்போது அவங்களோட ஆம்கோலால் வந்து கொஞ்சம் குறைச்சி தான் எடுக்கணும். இப்போ 13லேருந்து கரெக்டாக நான் 7.5 இன்ச்சு நான் எடுக்கிறேன். 7.5 இன்ச்சு நான் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். இந்த 7.5 இன்ச்சு எடுக்கும்போது அவங்களோட ஆம்கோல் அளவு அதிகப்படும். அதுவும் இல்லாமல் நம்ம பாடி சுற்றளவு கூடும்போது அந்த ஆம்கோல் அளவும் அதிகப்படத்தான் செய்யும். அப்படியும் ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக செட் ஆயிடும். இப்போ நம்ம பேக் வெட்டிடலாம். கழுத்துக்கு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு வெட்டிடும்.
பேக் வெட்டிட்டோம். அதே மாதிரி இந்த பக்கம் லாஸ்ட்டில் நம்ம ஸ்லீவ் எடுக்க போகிறோம். நமக்கு ஸ்லீவுக்கு வந்து லென்த்து பத்தலை, அதாவது சுற்றளவு பத்தலைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கொஞ்சம் கூட எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வெட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்ம ஒரு சைடு வெட்டினதுக்கப்புறம் அதை ஜாயிண்ட் போட்டுக்கலாம். ஸ்லீவ் மடித்து தைக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் இருந்தால் போதும். ஸ்லீவோட உயரம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 7.5 இன்ச்சு. பிடிச்சி தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. இங்கே கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த பீஸ் அப்படி தனியாக எடுத்துக்கோங்க. கீழே வந்து கம்மியாக தான் விட்டுருக்கோம், அது வந்து நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம். இப்போ வந்து நமக்கு மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணுங்கிறக்காண்டி இப்படி எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஸ்லீவ் எடுக்கணும்னா நம்ம ஸ்லீவ் சுற்றளவு எவ்வளோன்னு பார்க்கணும். ஸ்லீவ் சுற்றளவு பார்த்திங்கன்னா நமக்கு 15 இன்ச்சு வருது. 15ல் பாதி 7.5. 7.5ல் ஒரு மார்க் பண்ணியிருக்கோமா. அது போக 1.5 இன்ச்சு வந்து நம்ம ஆம்கோலுக்கு வரணும். அதாவது 7.5 7.5 வந்து சுற்றளவு வச்சுருக்கோம். அது மொத்தம் 15 இன்ச்சு சுற்றளவு கணக்கு. அதில் பாதி 7.5 வச்சுருக்கோம். அதுலேருந்து 1.5 இன்ச்சு தள்ளி வைக்கணும். அதுலேருந்து 1.5 தனியாக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதை விட ஈஸியாக பழக முடியாது. ரெடி அளவுலேருந்து 1.5 இன்ச்சு தள்ளி ஒரு லைன் போட்டிருக்கேன். இந்த தள்ளி போட்ட லைனில் இருந்து 3 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிக்கிட்டு இந்த சுற்றளவு வச்சுருக்கோம் இல்லையா 7.5 இன்ச்சு, அதிலேருந்து இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. இதான் ரெடி அளவு. அதுக்கப்புறம் இங்கே சென்டர் அர்காட் பண்ணிக்கிறோம் இல்லையா, ஷோல்டர்கிட்ட அர்காட் பண்ணியிருக்கோம். இதிலேருந்து ஒரு 2 இன்ச்சு விட்டுட்டு 2 இன்ச்சிலேருந்து அப்படியே இந்த ஷேப் கொண்டுட்டு வந்தீங்கன்னா அவ்வளோதான். இது வந்து எக்ஸ்ட்ரா, இது வந்து எக்ஸ்ட்ரா விடுற கிளாத். இதுதான் நமக்கு ரெடி அளவு. இப்போ உள்ளே வந்து நம்ம கிளாத் வேணுங்கிறது வந்து நம்ம அப்படி ஜாயின் போட்டுக்கலாம். இவ்வளோதான். இப்போ நம்ம எடுத்து வச்ச பேக்கும் அந்த ஸ்லீவும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இந்த இருக்கு இல்லையா, அந்த ஆம்கோலில் வந்து இந்த சைடு ஜாயிண்ட்டு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதே மாதிரி ஷோல்ட்ரு இந்த மடித்து தைக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருக்காங்க. ரெண்டையும் விட்டுட்டு நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் கரெக்டாக இருக்கும். இதில் உங்களுக்கு குழப்பமே வேண்டியதில்லை, அது நீங்கள் செக் பண்ணியே பார்த்துக்கலாம். பேக்கு ஸ்லீவ் எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் எடுக்க போகிறோம். ஃப்ரண்ட் வந்து நல்லா ஃபுல் கிராஸில் எடுப்போம். நல்லா அந்த மாதிரி ஃபுல் கிராஸில் போட்டுக்கோங்க. அப்படியே ஷோல்டரை மார்க் பண்ணி ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா. அது மாதிரி ஃப்ரண்ட் நெக் ஒரு 4 இன்ச்சு ஸ்ட்ரைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அவங்களோட ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. நார்மலாக எல்லாருக்கும் 6 இன்ச்சு போதும். ஃப்ரண்ட்டில் பேக்கோட ஃப்ரண்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக. ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ கிராஸோட உயரம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வைக்கிறத விட இவங்களுக்கு வந்து 14, அதாவது 13 வைப்போம். இவங்களுக்கு வந்து 14 இன்ச்சு நான் வைக்கிறேன். ஏன்னா கொஞ்சம் கிராஸோட அளவு இறக்கம் வேணுங்கிறதுனால கொஞ்சம் கூட வச்சுருக்கேன்.
இப்போ 2 பக்கமும் கரெக்டாக 2 இன்ச்சு கனெக்ட் பண்ணி இந்த சென்ட்ரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா கிராஸ்க்கு, அதில் கொண்டு போய் சேர்த்துக்கணும். அவ்வளோதான். இப்போ கட்டிங் போட்டுடணும். பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் 3 இப்போ எடுத்துட்டோம். கிராஸ் பெல்ட்டுக்கு நம்ம தைக்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ வந்து மெட்டீரியலில் போட்டு வெட்டிடலாம். பேக் வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கணும். பேக் ஃபஸ்ட்டு வெட்டிடலாம். பேக் எடுத்துட்டோம். அதே மாதிரி ஸ்லீவ் வந்து இந்த லாஸ்ட்டில் ஏற்கனவே ஸ்லீவ் வந்து நம்ம கொஞ்சம் ஜாயிண்ட் போட வேண்டியது இருக்குது. அதே மாதிரி தான் இதுலேயும் நம்ம ஜாயிண்ட் போடுற மாதிரி தான் இருக்கும். இதையும் அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஜாயிண்ட் வந்து ஒரு பக்கமாக போயிடும், பேக்கில் போயிடும். இல்லைன்னா 2 பக்கம் ஒரே ஈவனாக ஜாயிண்ட் போட்டோம்னா 2 பக்கமும் ஜாயிண்ட் தெரியும். இந்த ஒரு பக்கம் ஜாயிண்ட் போட்டோம்னா நமக்கு அந்தளவுக்கு வெளியில் தெரியாது, அது பேக்கில் போயிடும். இப்போ ஃப்ரண்ட்டு கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் அதே மாதிரி எப்படி நம்ம ஃபுல் கிராஸில் எடுத்தோமோ அதே மாதிரி இதையும் கிராஸில் போட்டு எடுக்கணும். பேக்கு ஃப்ரண்ட்டு ஸ்லீவ். இந்த கிராஸ் பெல்ட்டுக்கு வந்து நம்ம அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நமக்கு அந்த கிராஸ், அதாவது எத்தனை இன்ச்சு கிராஸ் இறக்கம் வைக்கிறோமோ அதுக்கு போக பேக்கோட ஃப்ரண்ட் எவ்வளோ கேப் இருக்கோ அதில் வந்து நம்ம பெல்ட் பீஸ் வச்சா போதும். அந்த மாதிரி தான் கணக்கு பார்க்கணும். நீங்கள் இதுக்கு ஒரு கணக்கு அதுக்கு ஒரு கணக்கு வச்சுட்டு நீங்கள் 2 அட்டாச் பண்ணும்போது ஏதாவது அப் அண்ட் டவுன் வரும். அது நான் தைக்கும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ 42 இன்ச்சு மெஷர்மெண்ட்டில் கட்டிங் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட தொடர்ச்சி பதிவு, அதாவது இப்போ நம்ம கட்டிங் போட்டிருக்கோம், அடுத்த வீடியோவில் ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். இதோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா அதில் உங்களுக்கு கிளியர் ஆயிரும். கண்டிப்பாக மறக்காமல் அந்த பதிவையும் பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.